நல்லா கம கமன்னு வாசனையோட நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா. நிறைய மசாலா பொருளாக இல்லாமல் கம்மியான பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 10 போல் சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன பீஸ் கல்பாசி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதங்கணுன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கூடவே உப்பு போட்டு நல்லா கொலைய வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியில் அது குக் ஆயிரும். தேங்காய் அரைக்கும் போது 1 டீஸ்பூன் கசகசா, 4-5 முந்திரி பருப்பை ஊற வச்சு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்ததும் இதில் அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.